ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக 22,800 வரைக்குமே சாலிடாக வந்துட்டு மேலே போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரெசிஸ்டண்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 22,200லேருந்து கிட்டத்தட்ட 22,000 வரைக்குமே இறங்க வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்துட்டு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆக மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அனலைசஸை வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ கூகுள் ஜெமினியில் போயிட்டு இங்கே பிக்சர் லோடுக்கு பார்த்தீங்களா, அப்லோட் பிக்சர் கொடுத்து அந்த நிஃப்டி பிக்சரை வந்துட்டு ஆட் பண்ணி இந்த கோட் கொடுக்குற இடத்துல வந்துட்டு ஃபைண்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏஐ மூலமாக ப்ராசஸ் பண்ணி அதுவே வந்துட்டு சப்போர்ட் லெவல் என்ன, ரெசிஸ்டன்ட் லெவல் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ கூகுள் ஏஐ கொடுத்த ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது மோரார்லெஸ் நம்ம சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அடுத்த சப்போர்ட் வந்துட்டு 22,000 தான் இருக்குது. அதே போல் நம்ம 22,800 வரைக்குமே மேலே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் வந்துட்டு இங்கே 22,600 வரைக்கும் சான்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ட் அங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட்டாகவும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு ஈஸியாக சார்ட் அனலைஸ் பண்ண முடியும். உங்களால் சார்ட்டை பார்த்தோன்னே ப்ரிடிக்ட் பண்ண முடியல, எந்த அளவுக்கு கீழே வரும், எந்த அளவுக்கு மேலே போகும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் கிளியராக புரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணி டிரான்ஸ்லேட்டர் போட்டிங்க அப்படின்னா தமிழில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட நியூஸ் இருக்குது, அதை பற்றி கிளியராக பார்க்கலாம். சரிங்களா? அதில் முதல்ல பார்க்க போகிறது வந்துட்டு நம்ம வின் ஸ்டாக்ஸுக்கு முக்கியமான ஒரு பேட் நியூஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. வழக்கமாக வந்துட்டு ஒரு ஆக்ஷன் விட்டு அந்த ஆக்ஷன் மூலமாக லோயஸ்ட் பிட்டர் யார் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த டெண்டர் அலோகேட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இந்த வின் பவருக்காக மட்டும் ரிவர்ஸ் ஆக்ஷன் அப்படிங்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மெத்தட் தான். அதாவது ஹையஸ்ட் பிட்டரை கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட டெண்டர் கொடுக்குறதா வந்துட்டு இந்த பிஸ்னஸ். அதனால் வந்துட்டு இன்றைக்கி சுவிட்சர்லாந்து ஸ்டாக் ஆகட்டும், ஐநாக்ஸ் வின் ஸ்டாக் ஆகட்டும் வந்துட்டு ஸோ போத் வந்துட்டு நல்ல ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ்னால தான் இன்றைக்கி சுவிட்சர்லாந்து பங்கு வந்துட்டு கீழே இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேட் நியூஸஸில் வரும்போது பங்கு இறங்குச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் அக்குமுலேஷன் பண்ணும்போது உங்களோட ஆவரேஜ் வந்துட்டு நல்லா மெயின்டைன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் இஷ்யூ கண்டிப்பாக கிடையாது. ஸோ திரும்பவும் வந்துட்டு பங்கு மேலே பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது HDFC பேங்க் பற்றி தான். ஸோ ரீசெண்ட் டைமில் வந்துட்டு நிறையா ப்ரோக்கரேஜ் சைட் ஆகட்டும், நிறையா அனலிஸ்ட் ஆகட்டும் வந்துட்டு HDFC பேங்க்குக்கு பை ரேட்டிங் தான் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் குளோபல் ப்ரோக்கரேஜ் ஃபார்மான HSBC வந்துட்டு HDFCயில் கிட்டத்தட்ட 22% அப்சைடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அனலிஸ்ட்டை வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இவங்களும் கிளியராக அனலைஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லோன் க்ரோத் வந்துட்டு நெக்ஸ்ட் குவார்ட்டர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆக போகுது, ரிட்டர்ன் ஆன் அசட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் குவார்ட்டரில் HDFC பேங்க் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இப்போ இந்த டிப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 22% அப்சைடு வந்துட்டு உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எல்லாரோட டிமெட்லையும் வந்துட்டு HDFC பேங்க் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு வீடியோலையும் ஸோ இந்த ஸ்டாக்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி கிளியராக சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ சில பேர் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1000 வரைக்கும் போகும், 1200 வரைக்குமே போகும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா திடீர்னு நல்ல நியூஸ் வரும்போது வந்துட்டு பவுன்ஸ் பேக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் அக்குமுலேட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி சான்ஸை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ இருந்தே சின்ன சின்ன அக்குமுலேஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 10 ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 ஷேர் 4 ஷேர் வந்துட்டு இப்போ வாங்கி வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நினைக்கிற ப்ரைஸ் போகும்போது வந்துட்டு கொஞ்சமாக இறங்க நீங்கள் பை பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு உங்களோட ஈஸியாக ஆவரேஜ் பண்ணலாம். அதே போல் திடீர்னு மேலே போனாங்க அப்படின்னா அந்த ஒரு ஆஃபரையும் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ இருந்தே கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக ஐடிசி வந்துட்டு ஒரு ட்ரோன் ஸ்டாக்கில் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ட்ரோனாச்சாரியா ஏரியல் இனோவேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உமனுக்கு வந்துட்டு இந்த ட்ரோன் பைலட்டுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் மூலமாக வந்துட்டு இவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காகவும் வந்துட்டு அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்பில் இருக்காங்க. இங்கே ட்ரெயின் ஆகிற உமன்ஸுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 10 இயர் லைசன்ஸோட இந்த ட்ரோன் பயிற்சி அப்படிங்கிறத ஐடிசி கூட சேர்ந்து ஸோ ட்ரோன் ஆச்சாரியா ஏரியல் இனோவேஷன் கம்பெனி வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ரீசெண்ட் டைமில் ட்ரோன் ஸ்டாக்ஸை வந்துட்டு அதிகமாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஆனால்
ஃபியூச்சரில் ட்ரோனோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. டிஃபென்ஸ்லேயே ஆகட்டும், அக்ரிகல்ச்சர்லேயே ஆகட்டும், அதே போல் ஃபோட்டோகிராஃபி, மீடியா இண்டஸ்ட்ரியிலே ஆகட்டும். ஸோ ட்ரோனோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ட்ரோன் கம்பெனிஸ் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு செக்டார்லேயும் வந்துட்டு ட்ரோனோட யூசேஜ் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில், இந்த மாதிரி வளர்ந்துட்டு வர சமயத்தில், எமர்ஜிங் டைமில் வந்துட்டு நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஸோ நல்ல ஒரு வளர்ந்து நிற்கிற சமயத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சில நல்ல கம்பெனிஸ், ட்ரோன் கம்பெனிஸை வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுறது பெட்டர் வேவாக இருக்கும் அப்படிங்கிற என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கான ஒரு டீட்டெயில் வீடியோவாக நம்ம கூடிய சீக்கிரம் வந்துட்டு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த ஸ்டாக்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு இது பெஸ்ட்டான ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ ட்ரோன் ஸ்டாக்கை பற்றி நம்ம பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்ததாக எஸ்ஜேவிஎன் எனர்ஜியிலிருந்து முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு 200 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு இந்த கம்பெனிக்கு ரிவர்ஸ் ஆக்ஷன் மூலமாக தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இவங்களுக்கு குஜராத் உர்ஜா விகாஸ் நிகாம்லேருந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இவங்களுக்கு கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஒர்த்தான ப்ராஜெக்டாக இருக்குது. கிட்டத்தட்ட 11,732 மில்லியன் யூனிட் வந்துட்டு இது மூலமாக இவங்க ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ எஸ்ஜேவிஎன் பொறுத்தளவு வந்துட்டு ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. இவங்களோட ஆர்டர் புக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கும் இந்த ப்ராஜெக்ட் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1100 கோடி மதிப்பில் கிடச்சிருக்கு இவங்களுக்கு. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது எஸ்ஜேவிஎனில் வந்துட்டு ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் வந்துட்டு எஸ்ஜேவிஎன் இப்போ நல்ல ஒரு ரேலி கொடுத்தனால இந்த டைமில் உள்ள என்டர் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் வேவாக இருக்காது. ஸோ வெயிட் பண்ணி வாங்குறது எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி நல்ல நியூஸை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தரமான ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் போது நான் மென்ஷன் பண்ணுறேன், அப்போ நம்ம பை பண்ணலாம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த நியூஸை மைண்டில் வச்சுக்கோங்க. எதனால் ஒரு ஸ்டாக்கை பற்றி சொல்லிவிட்டு அந்த ஸ்டாக்கை வாங்க வேண்டாம் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நியூஸை பேஸ் பண்ணி நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா நியூஸ் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா அது சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காது. ஸோ அந்த நியூஸை வந்துட்டு காலப்போக்கில் மறக்கும்போது சர்ப்ரைஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது ஃபண்டமெண்டல் வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும்போது அந்த பங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி வாங்கணும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்துட்டு என்டிபிசி கிடைச்ச ஒரு பயங்கரமான ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 30,000 கோடி மதிப்பில் வந்துட்டு ஒரு பவர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிஎம் மோடி தலைமையில் வந்துட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஸோ 2 ஸ்டேஜில் வந்துட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த நியூஸை பேஸ் பண்ணி இன்றைக்கி என்டிபிசி கிட்டத்தட்ட ஒரு 3.5% வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. ஸோ இது மூலமாக நிறைய ஸ்டேட்டுக்கு வந்துட்டு நிறைய விதத்தில் வந்துட்டு பவர் ஜென்ரேஷனுக்காக ஆர்டர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கி பெல்லுக்கு வந்துட்டு என்டிபிசி மூலமாக ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குது. அது மூலமாக இன்றைக்கி பெல் ஸ்டார் வந்துட்டு கிட்டத்தட்ட 14% வந்துட்டு இன்ட்ராடேல மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆர்டர் மதிப்பு வந்துட்டு கிட்டத்தட்ட 17.195 கோடி அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்துட்டு பெல்லு கிடைச்ச ரீசெண்ட் டைமில் கிடைச்ச ஒரு பெரிய ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பெல் ஷேர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடியே வந்துட்டு இந்த பங்கை நம்ம 130 அப்படிங்கிற ரேஞ்சில் ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. அதனால் தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுங்கள். நியூ என்ட்ரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. வெயிட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ பின்னாடி வந்து நம்ம பை பண்ண ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அடுத்ததாக ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி ஒரு முக்கியமான தகவல் கிடச்சிருக்கு. கம்பெனி வந்துட்டு இப்போ டெப் ஃப்ரீ கம்பெனியாக வந்துட்டு உருவெடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இந்த பங்கை பற்றி நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எல்லாமே சொல்லியிருக்கேன், ரீசெண்ட் டைமில் வந்துட்டு இவங்க டெப்ட் நல்லாவே குறைச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம் வந்துட்டு அவங்க ஒரு 36 கோடி ரீபே பண்ணியிருக்காங்க அவங்க டேர்ம் லோனுக்காக. அது மூலமாக கம்பெனியில் இப்போ டெப் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு பொசிஷனை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்பெனி டெப் ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்வெஸ்டர் மனசுக்குள்ளே வந்து நல்ல ஒரு நம்பிக்கை வந்துட்டு அதிகரிக்கான ஒரு வழி. கம்பெனியும் ரீசெண்ட் டைம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ROCE ROE எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூ இருக்காங்க. ஸ்டாக்கோட PBI வேல்யூ மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இன்டர்ன்ஷிப் வேல்யூ வந்துட்டு கரண்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கிறனால ஸ்டாக் வந்துட்டு ஃபேர்லியாக தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் கடன் பாருங்களேன், இங்கே 57 கோடி தான் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இப்போ 36 கோடியே பே பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான கடன் அப்படிங்கிறது தான் கம்பெனியில் இருக்குது. ஸோ டெப் ஃப்ரீ கம்பெனியாக இப்போ மாறிட்டாங்க. ஸோ குவார்டர் ரிசல்ட்டும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக தான் கரண்ட்டாக இருக்குது. ஓரளவு பார்க்கும்போது வந்துட்டு ஸ்டாக் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூ இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மெதுவாக கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக ஹஸ்ஜி இன்ஃப்ரா தரப்புலேருந்து முக்கியமான தகவல் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. ஸ்டாக் வந்துட்டு இன்றைக்கி மட்டுமே ஒரு 5% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 447 கோடி ஆர்டர் வந்துட்டு இவங்களுக்கு சவுத் சென்ட்ரல் ரயில்வே கிட்டேருந்து கிடச்சிருக்கு. ஏன்னா இந்த டைம் பட்ஜெட்டில் வந்துட்டு இன்ஃப்ராக்கு அதிகமான முக்கியத்துவம் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த மாதிரி இன்ஃப்ரா பங்குகள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டைமில் இருக்காங்க. ஸோ இந்த பங்கை பொறுத்தளவுக்கும் ரீசெண்ட் டைமில் ரிசல்ட்டும் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக அந்த பங்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்காங்க. ஓகேங்களா? கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஹையரான வேல்யூ மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் ஃபேஸ் வேல்யூ
வந்துட்டு 10 இருக்குது. ஸோ இன்னும் வந்துட்டு ஸ்டாக் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது எதுவுமே நடக்கல. அதே போல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ROC அண்ட் ROE வேல்யூ ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இண்டஸ்ட்ரியோட PBI வேலையை விட. ஸோ ஸ்டாக்கோட PBI வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் இண்டஸ்ட்ரிக் வேல்யூ பாருங்கள் கரண்ட் ப்ரைஸை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பங்குகள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு சரியான பங்குகள். அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பங்குகளோட நியூஸை வந்துட்டு நான் தேடி தேடி உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? மார்க்கெட்டில் வந்துட்டு டெய்லியும் ஏகப்பட்ட நியூஸஸ் வரும். ஆனால் நம்ம ஃபில்டர் பண்ணி கொண்டு வரது எல்லாமே வந்துட்டு இந்த நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி நியூஸ் தான் வந்துட்டு நான் கொண்டு வருவேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஒரு கிளிக் பாயிண்ட்டாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு இதுதான் இன்னைக்கு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முக்கியமான நியூஸஸ் எல்லாமே. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் விதத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.